பெரிய சோகமான ஒரு நிகழ்வுங்க தமிழ் சினிமாக்கு, தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா கதைகள்ல இருந்து வசனங்கள்ல இருந்து எப்படி பண்ணணும், எப்படி வித்தியாசமா யோசிக்கணும், எப்படி புதுசா சிந்திக்கணும், எப்படி ரொம்ப சிக்கலான ஒரு திரைக்கதையை அமைச்சிட்டு அதுக்கு தீர்வை எப்படி கொண்டு வரணும்ட்டு நிறைய அவருடைய படங்களும் எல்லாமே பாடமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே அதான் பாடமாக படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே எந்த ஃபிலிம் ஸ்கூல் எடுத்தாலும் அவருடைய ஒரு படம் கண்டிப்பாக அதில் ஒரு பாடமாக இருக்கும். பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். எழுத்தாளர் சங்கத்தோட தலைவராக அவர் கூட நிறைய பேசின அனுபவங்கள் நிறைய இருக்குது. எழுத்தாளர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக அவரை எல்லாருமே மிஸ் பண்ணுவோங்க. ஒரு படம் 2 படம் சொல்ல முடியாதுங்க. அவருடைய எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசலாம். அதோட திரைக்கதை பற்றி அவ்வளோ ஆழமாக அதில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு படம் பார்க்குறவங்கள மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது புரியாது, இல்லை இவ்வளோ குழப்பக்கூடாதுன்றதெல்லாம் இல்லாமல் படம் பார்க்குறவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட அறிவை அவ்வளோவா ரெஸ்பெக்ட் பண்ணி இத்தனை காலமாக அவர் படம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் ஒவ்வொரு படமும் நான் சொல்லுவேன். நீங்கள் எழுத்துக்கள், உங்களுடைய பாடல்கள் ஏதாவது நல்லா இருந்தது, இப்படி பண்ணியிருக்கீங்க, இது புதுசாக அந்த மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்க? நிறைய நிகழ்ச்சிகளில் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்கோம். அப்போ பேசும்போது சொன்ன கருத்துக்கள் பற்றி அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு. நிறைய கண்காட்சிகளுக்கு போவோம், நிறைய திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கு போவோம். அப்போ பார்த்த அந்த அனுபவங்கள் தான். வாய்ப்பு கிடைக்கல, அவர் கூட சேர்ந்து நான் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க. கண்டிப்பாக வருத்தம் இருக்குது. ஆமாம், பாரதிராஜா அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் வேலை பார்த்தேன். அந்த படத்துக்கு கொஞ்சம் வசனங்களும் பாடல்களும் பண்ண எனக்கு அவர் கூட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பாக்யராஜ் அவர்கள் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வேறு யாராவது உங்களுக்கு முன்னாடி எழுத்தாளர்கள் பாக்யராஜ் சார் பற்றி உங்களோட இதை பகிர்ந்துருக்காங்களா? நிறைய பேர் அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க பாக்யராஜ் அவர்கள் கூட வேலை பார்த்த அனுபவம் பற்றி, அவருக்கான சிட்டுக்குருவி பாட்டு எழுதின அனுபவம் பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவர் கூட பணியாற்றினவங்க அவருடைய அந்த சிந்தனை திறன் பாரதிராஜா அவர்களே கூட வேலை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தார் பாக்யராஜ்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே ஒரு மிக சிறந்த திரைக்கதை ஆசிரியர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா கிடைச்சது கண்டிப்பாங்க. ஏன்னா தமிழ் சினிமா நிறைய டேலண்ட்ஸை நம்ம உருவாக்கியிருக்காங்க. பாக்யராஜர் அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் உருவானது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடியில் நிறைய பேரை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் மூலமாக அவருடைய படங்கள் வாழ்றது மூலமாக மட்டும் இல்லாமல் அவர் உருவாக்கிட்டு போனவங்களோட படைப்புகள் மூலமாக இன்னும் அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். கண்டிப்பாக. ஏன்னா அவரை இழந்து வாழ்கிற அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இயக்குனர் பாக்யராஜன் சொல்லக்கூடாதே. நடிகர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், அப்புறம் இயக்குனர், தயாரிப்பாளர், பன்முகம் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞனை நம்ம திரை உலகம் இன்னைக்கு இழந்திருக்கு. அவர் ஏதோ ஒரு 5-6 மாதம் உடம்பு முடியாமல் படுத்திருந்தாரு. அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்தால் கூட நம்மளே இதை தாங்கிறதுக்கு ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கலாம். நல்லா இருந்தவர் திடீர்னு போனது தான் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. யுனிக்கா யோசிப்பார். எதையுமே சாதாரணமாக இப்படி யோசிக்கிறீங்கன்னா அவர் இப்படி யோசிப்பார். அதே தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷ்யர் ஆன பாண்டியராஜன், பார்த்திபன், இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை இப்படி சொல்லலான்னா பார்த்திபன் எப்பவுமே அப்படி சொல்லுவார். டைரக்டர் பாக்யராஜ் சாரும் அப்படிதான். உதாரணத்துக்கு துணை முதலமைச்சர்னு ஒரு படம், அது அவர் தான் எழுதினார். எழுதி ஆல்மோஸ்ட் எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. டைரக்டர் வேற. அதில் கூப்பிட்டு ஒரு ரோல் இருக்கு பண்றீங்களான்னாரு. நான் சரி எப்பவும் போல வக்கீல், கலெக்டர், டாக்டர், ஹீரோயினுக்கு அப்பா அந்த மாதிரி நினைச்சேன். ஒரு வில்லேஜில் ஒரு குடிகாரன் எப்பவுமே சதா சர்வகாலமும் போதையில் இருப்பான். சட்டையை முழுசாவே போட்டிருக்க மாட்டான். ஒரு கை தான் போட்டுட்டு ஒரு கை. சார் என்ன சார் பண்ணுங்க மோகன், இப்படியும் பண்ணணும். இல்லை சார் இப்படி தானே சார், எல்லாரும் அப்படி யோசிச்சாங்கன்னா நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னாரு. அதாவது அவருடைய தாட் எப்படி வேற மாதிரி யோசிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ரொம்ப அற்புதமான நண்பர். பல முறை அவரோட சந்திச்சு பேசி உரையாடி நானே அவரை பேட்டி எடுத்திருக்கேன். நான் ஹிந்துவில் அவருடைய படம், அதாவது சந்திரபாபுவின் கல்யாணமும் அவர் படமும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதும் பொழுது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஒரு சின்ன குறுகிய காலம்தான், அதில் மாபெரும் சாதனைகளை படைத்தார். அவர் ஆன்மா
இறைவனடி சேர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் சார்? அவர் வந்து அவர் வந்து கலன்னு பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே. ஏதாவது ஆனால் தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேசுவார். சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருக்க மாட்டார். நம்ம போய் உட்காந்து எதாவது ஆரம்பிச்சு கொடுத்தா பேசிட்டு இருப்பார். பட் ரொம்ப ப்ரொஃபஷனல். மற்ற டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணும்போது அவர் கூட பண்ணியிருக்கேன். அதில் வந்து அவர் டைரக்டர்னே காமிக்க மாட்டார். அவருக்கு ஒரு ஐடியா தோணும், இது எப்படி பண்ணலாமேன்னு. சும்மா இருப்பார். எப்படி தம்பி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்வாரு. ஸோ அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது. அந்த இயக்குனருங்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அதை மதிக்கணும், அவங்க தாட்டை நம்ம செய்யணும். ஒரு நடிகை என்ன சார் பண்றான்? வேற ஒரு மனிதருடைய சிந்தனையை செயலில் காண்பிக்கிறான். ஸோ அவங்க சிந்தனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வார். ரொம்ப அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகள், நல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும்பாம ரொம்ப நிறைய உண்டு அவர்கிட்ட. சாந்தனு, பூர்ணிமாமா, அவர் டாக்டர்லாம் எப்படி தான் இதை தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நண்பர்கள் எங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னா குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருக்கும்.